என்ன பண்றாங்கன்னா உங்க ஜீரண சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணி அடுத்த நேரம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி யோகாவெல்லாம் நோய் குணப்படுத்துறது இல்ல. யோகா பண்ணிட்டு போய் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அந்த இட்லி தான் போய் நோய் குணப்படுத்துது. அக்கு பஞ்சர் நோய் குணப்படுத்துறது இல்ல. அக்கு பஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க நாடி பார்த்துட்டு உங்க நாடியில எந்த உறுப்பு தூங்கிட்டு இருக்கோ அதை எழுப்பிடுவாங்க. எழுப்பிவிட்டா அடுத்த நேரம் சாப்பிட்ற ஆனியன் ரோஸ் ஜீரணமாய் நோய் குணப்படுத்துது. மருந்து மாத்திரை உலகம் என்ன பண்ணுதுன்னா அந்த பொருளை செயற்கையா சப்ளை பண்றாங்க. மருந்து இல்லா உலகம் என்ன பண்ணுது, அந்த பொருளை இயற்கையா சப்ளை பண்றதுக்கு உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஸ்டிமுலேட் பண்ணி வேலை வாங்குறாங்க. ஆனா ரெண்டுமே தேவையில்லாம நமக்கு நாமே எப்படி சுத்தமான ரத்தத்தை ஊறுறதுன்னு டெக்னிக் தெரிஞ்சு போனா ஏன் டாக்டர் போகணும்? இது வரைக்கும் இருக்கிற மருத்துவம் என்ன பண்ணுது, ஒன்னும் மருந்து கொடுக்குது, இல்ல ஜீரண சக்தியை சரி பண்றதுக்கு டெக்னிக் வச்சிருக்கு. ஆனா இந்த மருத்துவத்துல நாம பந்திருக்கிற இந்த மருத்துவத்துல இங்க டாக்டரும் கிடையாது, நோயாளியும் கிடையாது. நமக்கு நாமளே எப்படி சுய சிகிச்சை கலை, இதுக்கு பேரு நமக்கு நாமே எப்படி இனிமேல் சுத்தமான ரத்தத்தை ஊற வைக்கிறது, அவ்வளவுதாங்க. இது 120 வயசு வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா உயிர் போகாதான்னு கேட்பீங்க. 120 வயசு தான் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் அறிவு கெட்டு போயிடும். ஆடு மாடு கோழி பன்னிக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மனிதனுடைய வயசு 120. இது வரைக்கும் காப்பாத்திக்கலாம். இது வரைக்கும் ஒரு நோய் வராது. நோயினாவே 120 வயசுக்கு வரணுங்க. அப்போ சுத்தமான ரத்தத்தை எப்படி ஊற வைக்கிறது அப்படின்னு பாக்குறது தான் இந்த மருத்துவம். இது அவங்கவுங்களே பண்ணிக்கலாம். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்த்ததுல கடைசியா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, சுத்தமான ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துற மருந்து. நாமளே எப்படி நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிறது, இதுதான் உலகத்துல மருத்துவம். முதல்ல ரத்தம் எப்படி ஊறுதுன்னு பார்ப்போம். ரத்தம் ஊறுறதுல தப்புறதா தானே கெட்ட ரத்தம் வரும். ரத்தம் ஊறுறதவே சரி பண்ணிட்டோம்னா நல்ல ரத்தம் உருவாங்களா? ரத்தம் எப்படி ஊறுதுன்னு பார்த்தோம். ரத்தத்தில் இருக்கிற ஒரு 15-30 பொருளை எடுத்து எலும்பு பச்சைகள் ரத்தம் ஊற வைக்குதுன்னு பார்த்தோமா. அப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. மற்ற 2 வேலையை உடம்பு பார்த்துக்கும். நாம என்ன செய்யணும்னா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் நாம பார்க்கணும். முதல் 2 பாயிண்ட் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. எப்ப ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிற டெக்னிக் கத்துக்கிட்டு நீங்க வச்சுக்கிறீங்களோ ரத்தம் ஊறுறது இயற்கையா ஆரம்பிச்சிடும். உங்க எலும்பு என்ன பண்ணும், ஆனாடா இத்தனை வருஷமா இந்த பொருள் இல்லாமதான ரத்தம் ஊறாம இருந்தோம், அது வந்துருச்சேன்னு சொல்லி உங்க எலும்பு மச்சை அந்த பொருளையெல்லாம் எடுத்து சுத்தமான ரத்தத்தை ஊற வைக்கிறோம். இது ஊற வச்சிருச்சுன்னா ஒரு 5 நாள் 10 நாள் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரத்த சோகையெல்லாம் 5 நாள் 10 நாள்ல காணாம போயிடும். அனிமிக்கா இருக்கீங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 10 நாள்ல உங்க உடம்புல எவ்வளவு ரத்தம் வேணுமோ வந்துடும். எப்போ சுத்தமான ரத்தம் உடம்புல ஃபுல்லா நிறைஞ்சிருச்சோ ஒவ்வொரு செல்லும் கரவை திறந்து பார்த்து இத்தனை வருஷமா இல்லாத பொருள் இருக்கேன்னு சொல்லி தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். எல்லா செல்லும் குணப்படுத்தும் போது எங்கெங்கெல்லாம் நோய் கிருமி இருக்கோ அதெல்லாம் தூக்கி வெளியே வீசிரும். எல்லா உறுப்பும் புதுசா மாறிடும். எல்லா நோய் கிருமி தூக்கி வீசிரும். இது முதல்ல நடக்கும். இதெல்லாம் முடிச்ச உடனே நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் செல்கள் செத்து போய் கிடக்கோ கெட்டு போய் கிடக்கோ அந்த கெட்டு போன செத்து போன அதாவது கேன்சர் எய்ட்ஸ் உள்ள செல்களை குணப்படுத்தும். முதல்ல நோய் கிருமி தூக்கி வெளியே வீசும். 2வது உறுப்புகளை புதுசு பண்ணும். 3வது அறிவு கெட்ட செல்களான கேன்சர் எய்ட்ஸ் செல்களை குணப்படுத்தும். அதனால இந்த சிகிச்சையில கண்டிப்பா கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும். இந்த 2 மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. மற்ற 2 உடம்பு பார்த்துக்கும். சரி, ரத்தத்தில் என்னென்னலாம் பொருள் இருக்கு? நிறைய பொருள் இருக்கு. அதுல முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அதை மொத்தம் 5 விதமா பிரிக்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமா சில பொருள்கள் ரத்தம் போய் கலக்குது. உண்மையிலேயே சாப்பிட்ற சாப்பாடோடு ரத்தமா ஓடுறது கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடு
ரத்தத்துல போய் கலக்குது, அவ்வளவுதான். சாப்பிடுற சாப்பாட்டு மூலமா சில பொருள்கள் ரத்தத்துல கலக்குது. குடிக்கிற தண்ணி மூலமா சில பொருள்களை சிறுநீரகம் ரத்தத்துல கலக்குது. இழுக்கிற மூச்சுக்காத்து மூலமா சில பொருள்களை நுரையீரல் ரத்தத்துல கலக்குது. சாப்பாடு போய் ரத்தத்துல கலக்குது, தண்ணி கலக்குது, மூச்சுக்காத்து கலக்குதுங்களா? இது மட்டும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. சாப்பாட்டை மட்டும் சரி பண்ணா எல்லா நோயும் குணமாகாது. சரி, ஒழுங்கா சாப்பிடுங்க, மூக்கை அடைச்சு பிடிச்சிக்கங்க, மயக்கமாக விழுந்துருவீங்களா? அப்போ மூச்சு காத்து மருந்து தானே. சரி, தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க 10 நாளைக்கு, என்ன ஆகும்? அப்ப தண்ணி மருந்தா? புரிஞ்சுக்கங்க, சாப்பாடு மட்டும் மருந்து கிடையாது. சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து மூணுமே மருந்து. சார், தயவு செய்து ஹால்குள்ள யாரும் செல்போன் பேசாதீங்க. சாப்பாடு மட்டும் மருந்து இல்லை, சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து, இது 3 மருந்து இல்லை, இன்னொன்று இருக்கு. சரி, எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க. தூங்காம இருந்து பாருங்க, மென்டல் ஆயிருவீங்களா? அப்ப தூக்கத்தோட என்னமோ கிடைக்குதா? அப்ப அதுவும் மருந்து. சரி, ஒழுங்கா தூங்குங்க, உழைக்காம இருந்து பாருங்க, அப்ப நோய் வருமா? அப்ப என்ன புரியுது? சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சில பொருள்கள் ரத்தத்துல போய் கலக்குது. ஒன்னும் ரத்தமா மாறுறது இல்ல. தண்ணி வந்து கிட்னி கலக்குது, மூச்சு காத்த நுரையீரல் கலக்குது. தூக்கத்து மூலமா நம்ம உடம்புக்கு ஆகாயம் அப்படிங்கிற எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற காலி இடம் கலக்குது. உழைக்கிற உழைப்பு மூலமா நெருப்பு கிடைக்குது. சொன்னாங்க இல்லைங்களா, பையன், சின்ன பையன் ரத்தம் சூடா இருக்குது, திமிரா பேசலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ரத்தத்துல சூடு இருந்தா வேகம் இருக்கும். ஆதவன் படத்துல ஒரு பாட்டு வரும், சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லைன்னு. எனக்கு பாட்டை கேட்டா கூட இல்லை, மருத்துவத்தை சம்பந்தமாக தான் கேட்பறாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ ரத்தம் ஏன் சூடா இருந்தா வீரியமா இருக்கணும்னா, சூடுதான் ரத்தத்தோட வீரியம். 80 வயசு ஆகி உங்க ரத்தத்துல சூடு இருந்ததுன்னா சும்மா குழந்தை குழந்தை மாதிரி துருதுருன்னு இருப்பீங்க. குழந்தை ஏன் துருதுரு இருக்கு தெரியுங்களா? ரத்தத்துல சூடு இருக்குது. நமக்கு சூடு இல்லை, ஏன்னா உழைக்கிறதே இல்லை யாருமே. அதே மாதிரி தூக்கத்து மூலமா நமக்கு கிடைக்கிறது காலி இடம். இங்க பாருங்க, இந்த ஹால்ல ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருப்பீங்க. இதே ஹால்ல 10,000 பேர் உட்கார முடியுங்களா? ஏன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப் வேணுமா? அந்த அந்த ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இல்லைங்களா, அது இருந்தாதான் ஒரு இயக்கம் நடக்கும். ரத்தம் கண்ணில் பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காலி இடம் இருக்கு. இரும்புக்குள்ளேயும் காலி இடம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு சின்னதா இருக்கும். எந்த அளவுக்கு காலி இடம் இருக்குதோ மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும், அது அதிகமானால் நோய் வரும். அப்போ சாப்பாட்டு மூலியமா மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கலக்குது, குடிக்கிற தண்ணி மூலமா நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கலக்குது, இழுக்கிற மூச்சு காத்து மூலமா காற்று சக்தி கலக்குது, தூங்குற தூக்கத்து மூலமா ஆகாய சக்தி கலக்குது, உழைக்கிற உழைப்பு மூலமா நெருப்பு சக்தி கலக்குது. இப்படி 5 விதமான பொருள் உள்ள போய் இந்த 5 விதமான பொருளும் நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் சுத்தமான ரத்தம் ஊறும். அப்ப சுத்தமான ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கு 5 டெக்னிக். எப்படி சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்றது, எப்படி ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது, எப்படி ஒழுங்கா மூச்சு காத்து இழுக்கிறது, எப்படி தூங்குறது, எப்படி உழைக்கிறது. நான் ஏற்கனவே சாப்பிட்றேங்கன்னு சொல்லுவீங்க, சாப்பாட்டை பத்தி பேசல, ஒழுங்கா சாப்பிட்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா போதுங்க. அதனால நாம 5 விதமான டெக்னிக் பார்க்க பாருங்க. எந்த மருத்துவமா இருந்தாலும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், இதை மருந்து மாத்திரை வாங்கணும், இதையாவது செய்கிறது ஒண்ணுமே கிடையாது. சாப்பாட்டுல வாஸ்து, அவ்வளவுதாங்க. சாப்பாட்டுல வாஸ்து பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும். சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும், அதே 5 நிமிஷம் தான். டைம் இல்லை, அதே 5 நிமிஷம் தான். டெக்னிக் மட்டும் மாறுது. தண்ணி குடிக்கிறீங்க, டெக்னிக் மாறுது. பாருங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்றீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவீங்களா? எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றீங்க, சாப்பாட்டை கொஞ்சம் மாத்திரம், தண்ணி குடிக்கிறீங்க கொஞ்சம் மாத்திரம், டெக்னிக்கை புரிஞ்சுட்டு தண்ணி குடிக்கிறோம், அவ்வளவுதாங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, இது எல்லாரும் செய்யறதா? நாளைக்கு சாக போறதா இருந்தாலும் இது 5 பண்ணுவாங்களா? இன்னைக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணலாம், வயசெல்லாம் முக்கியம் இல்லை. அதனால இப்ப 5 டெக்னிக் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் பொறுமையா கேளுங்க. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவீங்களா? எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றீங்க, சாப்பாடு கொஞ்சம் மாத்திரம், தண்ணி குடிக்கிறீங்க கொஞ்சம் மாத்திரம், டெக்னிக்கை புரிஞ்சுட்டு தண்ணி குடிக்கிறோம், அவ்வளவுதாங்க.
சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு. இது எல்லாரும் செய்யறதா? நாளைக்கு சாக போறதா இருந்தாலும் இது 5 பண்ணுவாங்களா? இன்னைக்கு அவங்களும் ஃபாலோ பண்ணலாம். வயசெல்லாம் முக்கியம் இல்லை. அதனால இப்போ 5 டெக்னிக் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் பொறுமையா கேளுங்க. ஒருத்தர் காலைல 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபோன் வருது, சார் உங்கள் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அவர் பேக்கெட்டில் விசிட்டிங் கார்டு இருக்கு, உடனே வாங்கன்னு. ரத்த வெள்ளத்தில் ஆபத்தாக இருக்காரு. திடீர்னு எந்திரிச்சு வீட்டிலேருந்து ஓடுறாரு. ஃப்ரெண்டு ரத்த வெள்ளத்தில் எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. காத்தாங்க வருது, பேசுங்கிறாங்க, 10 கேள்வி கேட்குறாங்க. இவர் பேச முடியல. முதல்ல சாப்பாடு கூட அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பாடு கொடு அப்புறம் பேசிக்கலாம், கேள்வியெல்லாம் கேட்காத, பேச முடியல, கை மட்டும் ஆட்டுறாரு, சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு. இவருக்கு இட்லி, சட்னி, சாம்பார், ஒரு வடை கொண்டு வைக்கிறாங்க. ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்றாரு. ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சோன்னே முதல்ல ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பாடு கொடு இப்படின்னு கேட்டிருந்தவர் ஒரு இட்லி வாய்க்குள்ள போய் முடிச்சோன்னே சத்தமா பேசுறாரு, என்ன சட்னியில் உப்பே இல்லை. நீங்க செக் பண்ணி பாருங்க, டயர்டா இருப்பீங்க, எதையாவது வாயில போட்டு மென்னு பாருங்க, உடனே தெம்பு வந்துடும். எப்படி வந்துச்சு? சாப்பிட்டு சுகர் எப்ப செக் பண்றீங்க? 2 மணி நேரம். ஏன் தெரியுமா? அது குளுக்கோஸா மாறக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது வாயில சாப்பாட்டை சாப்பிடு, வயிற்றுல ஜீரணமாகி, சிறுடல்ல ஜீரணமாகி, வெள்ளி சுரிஞ்சு, கல்லீரல் கொடுத்து, ரத்தத்துல சேர்ந்து, செல்லுக்குள்ள போக முடியாம ஓடி வந்து, பேங்க்ரியாஸ் இன்சுலின் கொடுத்து, அதுக்குள்ள செல்லுக்குள்ள போய் மைட்டோ கான்ட்ரியால எரிஞ்சு வெப்ப சக்தி இயக்க சக்தியா மாறக்க 2 மணி நேரம் ஆகுது. அப்போ அந்த இட்லி இன்னும் வயிற்றுக்குள்ளதான் இருக்குது. எப்படி சத்தம் போட்டு பேசினாரு? உப்பு இல்லைன்னு எப்படி சொன்னார் அவரு? யார் தெம்பு கொடுத்தவருக்கு? நாக்குல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேரு டேஸ்ட் பட்ஸ், இங்கிலீஷ்ல. தமிழ்ல சுவை மொட்டுக்கள், சுவை அரும்புகள். இதோட வேலை என்ன தெரியுங்களா? உப்பு, புளி, காரம், இனிப்பு, துருப்பு, கசப்புன்னு 6 சுவை இருக்கு இல்லைங்களா. நாக்குல எந்த சுவைப்படுதோ அந்த சுவைய பிராணசக்தியா மாத்தி உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் பிரிச்சு கொடுத்துருவாரு இந்த நாக்கு. நம்ம உடம்புல மொத்தம் 5 விதமான சக்தி இருக்கு. 5 விதமான சக்தி இருக்கு. ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம உடம்பு, இந்த நாக்கு ஒரு சக்தியா மாத்தும். அதாவது நாக்கு சுவையை பிராணசக்தியா மாத்திர மிஷினு. ஒரு செல்லுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்? பிராணசக்தி தானே வேணும். ஒரு சில விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மை. சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவை பிராணசக்தி தான். சாப்பாடுங்கிறது பிராணசக்தி உருவாக்குற ஒரு வழி, அவ்வளவுதான். சுவை மூலமா பிராணசக்தி எடுத்துட்டீங்கன்னா சாப்பாடே தேவையில்லை. உணவு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லா உணவும் வாயில போட்டா சுவையா இருக்கா? சாப்பிட சாப்பிட சுவை காணாம போயிருச்சா? எங்க போச்சு? நாக்கு அந்த சுவை எடுத்து எந்தெந்த சுவைக்கு என்ன சக்தியா மாத்தணும் மாத்தி உடம்பு ஃபுல்லா அனுப்பிச்சிடும். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி தான் வேணும். அந்த பிராணசக்தியை நேரடியா கொடுக்கிற ஒரு மிஷினுக்கு பேர் தான் நாக்கு. அதுக்கு காரணம் சுவை. ஒரு உணவு எடுத்து வாயில போடுங்க, சுவையா இருக்கும், சாப்பிடுங்க. ஒவ்வொரு உணவுலையும் 40% சுவை அப்படிங்கிற பேர்ல பிராணசக்தியும் 60% உள்ள இருக்கிற பொருள் அப்படிங்கிற பேர்ல பிராணசக்தி இருக்கு. நாம சுவையை பத்தி கவலையே படுறதில்லை, அதனால அந்த பிராணசக்தி கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இது சாப்பாட்டை எப்படி பிராணசக்தியா மாத்திர கிளாஸ். இதுக்கு ஒருபடி மேல இருக்குது. சாப்பிடவே வேண்டாம், தண்ணி மட்டும் குடிச்சு உயிரோடு இருக்கலாம். தண்ணி, வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு உயிரோடு இருக்கிற தனி சப்ஜெக்ட். அது இப்ப கிளாஸ்ல இல்ல, தனி சப்ஜெக்ட். சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம், மூச்சு காத்து மட்டும் இழுத்து உயிரோடு இருக்கலாம். இது ஒருபடி மேல. இதுக்கு ஒருபடி மேல இருக்குது. மூச்சு காத்தே இல்லாம மூக்கு அடைச்சிட்டு உயிரோடு இருக்கலாம். தண்ணிக்குள்ள போய் 10 வருஷம் இருக்கலாம். அதுக்கான டெக்னிக்கல் இருக்கு. எல்லா ஊர்லயும் ஆசிரமம் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாது, விளம்பரம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அந்த ரேஞ்சில் சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அதனாலதான் முதல்ல சோத்தை எப்படி திங்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா சாப்பிட்டு குணமாய் வந்தீங்கன்னா ஒரு படி மேல போலாங்க. அப்போ நமக்கு தேவை பிராணசக்தி. ஏன் பிராணி ஹீலிங்ல தொட்டா ஏன் குணமாகுறீங்களா? பிராணசக்தி நாம கொடுக்க முடியும். அக்குபஞ்சர் ஏன் குணமாகுது? பிராணசக்தி தான் உடம்புக்கு வேணும். அதுக்கு வழி சாப்பாடு, மூச்சு காத்து, தண்ணி,
சுவை எல்லாமே பிராணசக்தி தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு உணவு எடுத்து வாயில போடுங்க, சுவையா இருக்கு, ரசிங்க, சாப்பிடுங்க. சுவை முடிஞ்சு போயிரும் இல்லையா, சப்புன்னு ஆயிரும் இல்ல, துப்பிடுங்க, உள்ள சாப்பிடாதீங்க, வயிற்றுக்குள்ள சாப்பாடு அனுப்ப வேண்டாம். வெறும் சுவையை மட்டுமே ரசிச்சு ரசிச்சு சாப்பாட்டை துப்பிட்டு போனாவே எல்லா நோயும் குணப்படுத்தி ஆரோக்கியமா இருக்கலாம். நமக்கு தேவை பிராணசக்தி தான், அது சுவை மூலமே கிடைச்சிடும். உள்ள வயிற்றுக்கு சாப்பாடே தேவையில்லை. உடனே பயப்படாதீங்க, இந்த மருத்துவத்தில் வயிற்றுக்குள்ள சாப்பாடு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடலாம், பயப்படாதீங்க. அதாவது சுவை மூலமாவே உயிரோடு இருக்கலாம் அப்படின்னா அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேங்க. ஃபேனு கரண்ட் மூலமா ஓடுது, பைக்கு பெட்ரோல் மூலமா ஓடுது. பெட்ரோல் கொண்டு வந்து ஃபேன்ல ஊற்றினா ஃபேன் ஓடுமா? கரண்ட் கொண்டு பைக்கில் வச்ச பைக் ஓடுமா? இதுவும் எரிபொருள், அதுவும் எரிபொருள். ஏன் ஓட மாட்டேங்குது? இந்த பொருள் வேலை செய்யறதுக்கு வேற எரிபொருள், அந்த பொருள் வேலை செய்யறதுக்கு வேற எரிபொருளா? ரெண்டுக்கு வேற வேற வைப்ரேஷன் இருக்கா? கரண்ட்டுக்கும் பெட்ரோலுக்கும் வேற வேற வைப்ரேஷன் ஒன்றும் இல்லை, எல்லாமே வைப்ரேஷன் தான் வித்தியாசம். மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மாத்திரை அளவு இருக்குங்க. புளிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டுச்சுன்னா நாக்கு புளிப்புங்கிற சுவையில் என்ன மாத்திரை வருதோ அந்த மாத்திரை எடுத்து என்ன பண்ணும், ஆகாயம் அப்படிங்கிற பிராணசக்தியை மாற்றி உடம்புல சப்ளை பண்ணி விட்டுரும். நம்ம உடம்புல ஆகாய பிராணன் மூலமா வேலை செய்யற உறுப்பு லிவர், கல்லீரல், பித்தப்பை, கால் பிளாடர், கண்ணு, கோபம். அவங்கவங்க கண்ணும் கல்லீரலும் ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, அவ்வளோ சம்பந்தம் இருக்கு கண்ணுக்கும் கல்லீரலுக்கும். புளிய மரத்தை நாக்கில் வச்சிங்கன்னா அப்படின்னு கண்ணு கூசுதா? ஏன்? புளியம்பழம் நாக்கில் பட்ட உடனே இந்த நாக்கு புளிப்புங்கிற சுவையை ஆகாய சக்தியாக மாற்றி உடம்பு ஃபுல்லாக விட்ட உடனே கண்ணு ஆகாய சக்தி மூலமாக வேலை செய்வாராமா. அவருக்கு நிறைய தெம்பு கிடைச்ச உடனே கூசுறாரு. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்தா காலை எழுந்திரிச்சா கண்ணு செவந்து போயிருதுல்ல, சொல்றாங்கல்ல, என்னப்பா நைட்டு தண்ணி அடிச்சியா கண்ணு செவந்து போயிருக்குன்னு. ஏன்? இவர் நைட்டு தண்ணி அடிச்சு இவர் தூங்கிடுவாரு, கல்லீரல் தூங்காது. இந்த கிறக்கத்தை போய் குடிச்சு நைட்டு ஃபுல்லாக பிரிச்சுட்டு இருக்கும். கல்லீரல் ஓவர் நைட் ஒர்க் பண்ணும், பிரிச்சுட்டு இருக்கும். அப்போ கல்லீரல் எதுக்காக வேலை செய்யும்? உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி தான் கல்லீரல் வேலை செய்யற கரண்ட். அப்போ உடம்புல இருக்கிற ஆகாய சக்தியை கல்லீரல் தீர்த்துரும். காலையில் எந்திரிச்சு உடனே ஏன் கண்ணு சிவந்து போகுதுன்னா கண்ணுல நோய் இல்லை, உங்களுக்கு உடம்புல ஆகாய சக்தி இல்லைங்கிறத கண்ணு காட்டுது, அவ்வளவுதான். ட்ரீட்மெண்ட் ஆகாய சக்தியில தான் போகணும், கண்ணில் பண்ணக்கூடாது. கோவத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு சிவந்து போயிடும். விஜயகாந்த் படத்தில் பாருங்க, அவருக்கு வந்து கோவம் வந்து போகுது, கண்ணு செவச்சவேன்னு காட்டுவாங்க. அப்போ கண்ணுல நோய் இல்லை, கோபம் வந்த உடனே கோபங்கிற அரக்கம் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆகாய சக்தியெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாரு. அப்ப கல்லீரல் பாதிக்கும், பித்தப்பை பாதிக்கும். அடுத்த மாசம் விஜயகாந்த் ஐயா பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நான் சொல்ல போறேன், இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படாதீங்க, கல்லீரல் பாதிக்குங்கன்னு சொல்லி. இனிமேல் அவர் கோவப்படும் போது கண்ணு சாக்காலும் பார்த்துக்க போறாங்க. அப்ப பாருங்க, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே நீங்க நோய் குணப்படுத்த முடியும். யாராவது கண்ணில் ஒரு நோயின்னு போனீங்கன்னா தண்ணி அடிப்பீங்களா, கோவப்படுவீங்களா, புளிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்களா, கம்மியாக சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்களா? இதெல்லாம் கேட்கல, நோய் குணப்படுத்தவே முடியாது. புரிஞ்சுங்களா? ஆகாய சக்தி கம்மியாச்சுன்னா பித்தப்பையில கல் வரும், கல்லீரல் கெட்டு போகும், கண்ணு பாதிக்கும். கோவம் வரும், கோவம் வந்தா கல்லீரல் கெட்டு போகும், கல்லீரல் கெட்டு போனா கோவம் வரும். எப்படி வரலாம்? ரிவர்ஸ்ல. ஆக மொத்தம் இதெல்லாம் மொத்தமாக தான் குணப்படுத்த முடியும், தனித்தனியாக குணப்படுத்த முடியாது. இல்லைங்க, ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னு யாராவது சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி. கர்ப்பமா இருக்கும் பொழுது பெண்கள் மாசமா இருக்கும் போது மசக்கையா இருக்கும் பொழுது ஏன் மாங்காய் சாப்பிட்றாங்க? காலேஜ் படிக்கும்போது சாப்பிட மாட்டீங்க, குழந்தை பத்திட்டு சாப்பிட மாட்டீங்க, அது என்ன கர்ப்பம் இருக்கும் சாப்பிட்றது? புரியல உங்களுக்கு? கல்லீரல் தான் இந்த குழந்தைய கர்ப்பப்பையில் இருக்கிற ஒரு செல்ல கல்லீரல் தான் ஒவ்வொரு பொருளாக எடுத்துட்டு போயிருக்கு. குறிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்கு யோசிச்சு பாருங்க. கண்ணு உருவாகிற காலத்துல மட்டும்தான் கல்லீரல் அதிகமாக புளிப்பு சாப்பிடும். முதல்ல கல்லு தான் உருவாகும். செக் பண்ணி பாருங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு செய்யற வரைக்கும் புளிப்பு சாப்பிட்டே ஆகணும். எந்த அளவுக்கு கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் புளிப்புக்கு சம்பந்தம் இருக்குங்கிறது அங்க தெரியும் உங்களுக்கு. கர்ப்ப காலத்துல பெண்கள் குழந்தை உருவாக்குறதுக்கு புளிப்பு தான் கேட்டாங்க. இந்த உடம்பு ஒன்றும் எனக்கு ஆர்லிஷ் கொடு, குளுக்கோஸ் கொடு, ஆன்டிபயோட்டிக் கொடுன்னு கேட்கல, புளிப்பு கொடுன்னு கேட்குது. அதை கொடுத்தா நல்ல குழந்தை உருவாகும். அப்ப என்ன? நாக்குங்கிறது டாக்டரு, சுவைங்கிறது மருந்து, அவ்வளவுதாங்க. நம்ம உடம்புல நாக்கு தாங்க டாக்டரு, சுவை தாங்க மருந்து. இந்த டாக்டர் என்ன மருந்து கேட்கிறாரோ கொடுத்துட்டு போயிருங்க, நோய் குணமாயிரும். எவ்வளவு சுலபமா இருக்கு.
பாருங்க, முதல்ல கேட்கல இல்ல புளிப்பு, அப்ப மட்டும் கேட்குது இல்ல, ஏன் கேட்குது? கர்ப்ப காலத்துக்கு பெண்ணுக்கு புளிப்பு கொடுக்காம இருந்து பாருங்க, ஊனமாக தான் குழந்தை பிறக்கும். அதிகமாக புளிப்பு கொடுத்து பாருங்க, வெள்ளையா பிறக்கும். உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா நீர் பிராணனை மாற்றும் இந்த நாக்கு. நீர் பிராணன் மூலமா வேலை செய்யற உறுப்பு கிட்னி, சிறுநீரகம், மூத்திரப்பை, யூரினரி பிளாடர், காது, பயம். அவங்கவங்க காதும் கிட்னி ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, ஒரே மாதிரி இருக்கும். படம் பாருங்க, அவ்வளவு சம்பந்தம் இருக்கு காதுக்கு கிட்னிக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்றாங்களா? உப்பு தின்னவன் ஏன் தண்ணி குடிக்கணும்? உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா நாக்கு நீர் பிராணனா மாத்துமா? உப்புங்கிற சுவையில தான் கிட்னியே வேலைஞ்சிட்டு இருக்கு. அப்ப கிட்னி என்ன வேலை பண்ணும்? ஏற்கனவே பார்த்தோம், உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து நல்ல பொருள் ரத்தத்தை கலந்து கெட்ட பொருள் வெளியே அனுப்புதா? உப்பு தின்ன கிட்னி வேலை செய்யுமா? தண்ணி தீந்து போகுமா? தாகம் எடுக்குமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிறது கிட்னி வேலை செய்யணும்னு அர்த்தம். அதே மாதிரி பயம் வந்தா ஒண்ணுக்கு போயிருமா? சொல்றாங்க இல்லையா, பயம் நம்மளை பார்த்தா பயத்துல ஒண்ணுக்கே போயிட்டான்னு. பயம் வந்தா ஏன் ஒண்ணுக்கு போகுது? பயம்ங்கிற உணர்ச்சி மனசுக்குள்ள வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற நீர் சக்தி எல்லாம் பயம் சாப்பிட்டு போயிடும். அப்போ மூத்திரப்பை தான் மூத்திரத்தை பிடிச்சு விட்டுருது. இது மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட நோயா, பயம் சம்பந்தப்பட்ட நோயா? குழந்தைகள்லாம் வீட்டில் பாருங்க, சில பேர் பெட்ல யூரின் போயிடுவாங்க. நீங்க எங்கெங்கயோ அலைவீங்க, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவீங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் கிட்னி ஃபெயில்னு சொல்லி டயாலிஸ் பண்ண சொல்லிட்டு போறாங்க. இதே இந்த குறி சொல்றவங்க விபூதி போறவங்க போய் கூட்டு காமிங்க, ஒரு பேர் வச்சிருக்காங்க, பயந்த கோளாறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது பார்த்து பயந்தா, மனசுல பயம் வந்தா யூரின் போயிடும். அவ்வளவுதான், குழந்தை யூரின் போறதுக்கு இதுதான் காரணம். என்ன டீச்சரை பார்த்து பயந்துருக்கோம், இல்ல கரப்பா மூஞ்சி பார்த்து பயந்துருக்கோம், நைட் எங்காவது வெளியே பார்த்து பயந்துருக்கோம், இல்ல காலங்காலத்துல க்ளோஸ் அப்ல மூஞ்சி கொண்டு போய் எழுப்பியிருப்பீங்க, உங்க மூஞ்சி பார்த்து பயந்துருக்கோம். ஏதாவது பயந்துருக்கும். அந்த பயத்தை சரி பண்ணா மட்டும்தான் குழந்தை யூரின் போகாது. கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாருமே கேன்சர்ஸ்ல இறக்குறதே கிடையாதுங்க. தனியாக கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வைப்பாங்க. சார் திடப்படுத்திங்க மனசை, உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ். சரி, அப்புறம் இதுக்கான காரணம் கண்டுபிடிக்கல. சரி, அப்புறம் இதுக்கு மருத்துவமே கிடையாது. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் செத்து தான் போவீங்க. அப்புறம் டெய்லி வாங்க 10,000 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்படி சொன்னா ஒரு மனுஷனுக்கு பயம் வருமா வராதா? மனசுல பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் கேன்சர் எய்ட்ஸ்ல இறக்குறதே கிடையாதுங்க. அந்த மருத்துவர் சொல்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை தான் கொலை பண்ணிட்டு இருக்கு. கேன்சர் எய்ட்ஸ்ல யாரெல்லாம் உயிர் போகுதோ அவங்களெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே உயிர் போனவங்கள வயிறு உப்பி இறந்துருப்பாங்க. வயிறு உப்பி யாரெல்லாம் உயிர் போகுதோ அவங்க நோயில இறக்கவே இல்லை, எல்லாம் பயத்துல இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் கேன்சர் எய்ட்ஸ் எல்லாம் வர வேண்டாம். ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, சுகர் 700 இருந்தா உயிர் போயிடும் அப்படின்னு படிக்கிறீங்க. அந்த பயத்திலேயே போறீங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, செக் பண்றீங்க, உட்காந்துருக்கீங்க, த்ரில்லிங்கா இருக்குது, எவ்வளவு சொல்ல போறாங்கன்ட்டு. செக் பண்ணி வச்சு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. சார் அது என்ன ரிப்போர்ட் பார்த்து சொல்லுங்க. இருந்து பாக்குறேன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்க 150 இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எவ்வளவு தெம்பா போறீங்க, வெளியே வரும்போது இப்படி வரீங்க. ஏன்? ஒரு நோய் வந்துருச்சா குணப்படுத்த முடியாது, முடிஞ்சு போச்சா? ஒரு மருத்துவர்கள் தைரியத்தை கொடுக்கறதுக்கு மருத்துவம் வேணுமா, இல்ல பயமுறுத்துறதுக்கு மருத்துவம் வேணுமா? ஒரு மருத்துவர்கள் நம்மள தைரியத்தை கொடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி தைரியமா இருந்தீங்களா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தைரியமா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா, இல்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சர்க்கரை நோயவே குணப்படுத்த வழி இல்லாத எந்த டாக்டரும் கேன்சரை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்காதீங்க. முதல்ல அது உங்க தப்பு. கேட்ட ஏங்க போய் கேள்வி கேட்கறீங்க? நீங்க சர்க்கரையே குணப்படுத்த முடியாதாமா, பிபி குணப்படுத்த முடியாதாமா, இவங்க எப்படி கேன்சர் குணப்படுத்துவாங்க? அவங்ககிட்ட போய் ஏன் கேட்டுட்டு உயிர் விடுறீங்க? கேன்சர்ஸ்ல குணப்படுத்த முடியும். பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்க, அவ்வளவுதான். அதனால கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா இந்த டிவிடியை திரும்ப திரும்ப பாருங்க, 2-3 மீட்டிங் வாங்க. உங்க மனசுல எப்போ இது ஒரு நோய் இல்லை, என்னால் குணப்படுத்த நம்பிக்கை வந்தாவே நோய் குணமாயிரும்.
இந்த மீட்டிங் எதுக்குன்னா நம்பிக்கை தான். நம்ம மனசுல எந்த அளவுக்கு நம்புறோமோ நோய் குணமாகும். நம்பினா நோய் குணமாகும். உடம்பு புத்திசாலி நினைங்க, அப்ப நோய் குணமாகும். மருத்துவர் புத்திசாலி நினைச்சீங்கன்னா நோய் பெருசாகும். நீங்க முடிவு பண்ணிக்கங்க, யாருக்கு அறிவு இருக்குன்னு முடிவு பண்ணிக்கங்க. உடம்பு மதிக்கிறதே இல்லை. யார் சொன்னாலும் உடம்பு பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறோம் நாம. பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிடக்கூடாது. சரி, அப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்? நோய் பெருசாகும். எத்தனை பேர் பிபி உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க? யாரெல்லாம் பிபி உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ நோய் பெருசுதான் ஆகும், கம்மி ஆகவே ஆகாது. யார் சொன்னா உங்களுக்கு பிபி உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி? இல்லைங்க, உப்பு சாப்பிட்டா பிபி ஏறுதுன்னு சொல்றீங்களா? ஏன் ஏறுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா நாக்கு அதை நீர் கரண்டா மாத்தணும் பார்த்தோமா? கிட்னி வேலை செய்யுமா? கிட்னி என்ன வேலை பண்ணும்? ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருள் எல்லாம் பிரிச்சு மூத்திரமா அனுப்புமா? ஏன் ரத்தம் சுத்தம் பண்ண வேண்டாமா? உங்க ரத்தம் உப்பு சாப்பிட்டாதான் ரத்தம் சுத்தம் பண்ணும். யாரெல்லாம் பிபிக்கு உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ, சில பேர் உப்பு போட்டுக்கிறதே இல்லை. அப்ப என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா சிறுநீரத்துக்கு வேலை செய்யறதுக்கு தெம்பே கொடுக்க மாட்டீங்களாமா? அது என்ன வேலை செய்யும்? சும்மா உட்காந்துட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ரத்தம் சாக்கடை மாதிரி கெட்டியா இருக்குமா? உப்பு சாப்பிட்டு கிட்னி வேலை செய்யும். நீங்க சாப்பிட்றது இல்லை. அப்ப என்ன ஆகும்? இறுதி அந்த ரத்தம் சாக்கடை மாதிரி கெட்டியாகி கழிப்பொருள் அங்கேயே தேங்கி நின்று இருக்கும். அப்ப இறுதி என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு பிபி கொடுத்துட்டு இருக்கும். அதனால பிபி கம்மியா இருக்குது. உப்பு தின்னு ஏன் பிபி அதிகமா தெரியுங்களா? உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யும், கிட்னி ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தம் நீர்த்து போனா இறுதி சந்தோஷமா, அப்பா ரத்தத்துக்கு கெட்ட பொருள் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி பிபியை கொஞ்சம் அதிகம் பண்ணுது சந்தோஷத்துல. அதுக்கு பயந்துட்டு நீங்க உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னு சொன்னாங்களா? நீங்க என்ன குப்பையா உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்க? யாரெல்லாம் பிபிக்கு ரொம்ப வருஷம் உப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ, என்னைக்காவது ஹை பிபி லோ பிபில மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போனீங்கன்னா உங்களுக்கு மாற்ற அந்த டப்பாக்கு பேரு, நாம எந்த டப்பா மாற்ற குளுக்கோஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மாற்ற டப்பாக்கு பேரு சோடியம் குளோரைடு. இங்கிலீஷ் சொன்னா புரியாது, உப்பு தமிழ், அவ்வளவுதான். ஒழுங்கா சோத்துல உப்பு போட்டு தின்னுருந்தீங்கன்னா அந்த டப்பா மாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் பெருமையா பேசிக்கிறது, போன வாரம் நோ பிபில மயக்கம் போட்டாங்க, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் 4 பாட்டில் என்னமோ மாட்டினாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, உப்பு போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது கூட புரியாம போட்டு வந்திருக்கீங்க. சோடியம் குளோரைடு உப்புன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதான் பதில் சொல்லுங்க. 5 பாட்டில் சோடியம் குளோரைடு மாட்டுறாங்களே, பிபிக்கு உப்பு சாப்பிட்டான்னு சொல்ற மருத்துவர்கள் ஏன் சோடியம் குளோரைடு 4 பாட்டில் மாட்டுறாங்க? அதை மட்டும் பதில் சொல்லி யாராவது சொல்லுங்க. அப்ப மட்டும் யாரும் அதான் ஒரு டப்பால எத்தனை உப்பு இருக்குன்னு தெரியுங்களா? அப்ப மட்டும் நோய் வராதா? அதாவது பிபிக்கு உப்பு சாப்பிடாது ஏன் சொன்னாங்க தெரியுங்களா? இந்த சோடியம் குளோரைடு ஆஸ்பத்திரியில் மாட்டியிருப்பாங்க, அது ரத்தத்தில் போயிட்டு இருக்கும். அப்போ டாக்டர் வந்து நர்ஸ்கிட்ட சொல்லிடுவாரு, அந்த பேஷண்ட்டு உப்பு போடாமல் சாப்பிட சொல்லு, ஏற்கனவே உப்பு உள்ள போயிட்டு இருக்கு, இவர் உப்பு போட்டு சாப்பிட்டாருன்னா இன்னும் பிபி அதிகமாகுன்னு சொன்னாங்க. இப்படி ஆரம்பிச்ச அந்த உப்பு சாப்பிடான்னு சொல்றது, அப்புறம் ரோட்ல போற வரவங்களை சாப்பிடாம இருக்கிறீங்க. இந்த வடிவேலோட ஜோக்ல குடிக்க தண்ணி குடுன்னு கேட்ட பாவத்துக்கு சுத்திட்டு வந்து தங்கச்சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு சொல்ற மாதிரி சுத்தி சுத்தி வந்து என்னாச்சு? உப்பு சாப்பிடான்னு சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. உப்பு சாப்பிட்டா நல்லது, உப்பு சாப்பிட்டா தான் பிபி குணமாகும். நான் வேணா லெட்டர் கட்டில சீல் வச்சு சைன் போட்டு கொடுக்குறேங்க, போட்டோ ஒட்டி, உப்பு சாப்பிடுங்க அப்பதாங்க பிபி குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு மருத்துவம் தேவையில்லை. இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டாதான் நாக்கு மண் பிராணம் மாற்றும். மண் பிராணம் மூலமா வேலை செய்யற உறுப்பு ஸ்டமக், இரைப்பை, ஸ்பிளீன், மண்ணீரல், உதடு, கவலை. கவலை வந்தா பசிக்காது. ஏன் கவலை வந்தா பசிக்காது? கவலைங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற மண் சக்தி எல்லாம் சாப்பிட்ரும். அப்போ மண் சக்தி இல்லாதனால ஜீரணத்துக்கான சுரப்பெல்லாம் சுரக்காது, வயிற்றுலையும் மண்ணீரலையும். அப்போ பசிக்காது. அவங்க உதடும் மண்ணீரில் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. கவலை வந்தா ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருப்பாரு, சாப்பிடவே மாட்டார், செக் பண்ணி பாருங்க. நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம அவர் மேல இருக்க பாசத்துல சாப்பிடு 2 நாளாக கவலையா இருக்க, சாப்பிடவே மாட்டேங்க, சாப்பாடை கொடுத்துருவோம். சாப்பாடை கொடுத்தா, கவலையா இருக்கும்போது சாப்பாட்டை கொடுத்தா கவலை அதிகம்தான் ஆகும். அப்ப கவலை வந்து என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாது. கவலை யாருக்கு வருதோ, வயிற்றுக்கு மட்டும் ஒண்ணு கொடுக்காம இருந்தோ, ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பாருங்க, கவலை காணாம போயிடும். பசி எடுக்கும். எப்ப பசி எடுக்குதோ உலகத்துல அந்த செகண்ட்ல யாருக்குமே கவலை இருக்கா? செக் பண்ணி பாருங்க. கவலையும் பசியும் எதிரிகள். ஆனா இப்ப இருக்க எல்லாத்துக்கும் கவலை. புருஷனை பத்தி கவலை, பொண்டாட்டி பத்தி கவலை, குழந்தை பத்தி கவலை, பாட்டனை பத்தி, எல்லாத்தையும் பத்தி கவலை. ஏன் தெரியுங்களா?
வயிற்று சும்மா வச்சுக்கிறதே இல்லை, எதையாவது கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ அப்படிதான் இருக்கும் கவலை. அதை சரி பண்ணாமல் வயிற்று சரி பண்ணாமல் கவலையை குணப்படுத்த முடியாது. வயிறு யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ கவலையே வராது. கிட்னி யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ பாம்பை பார்த்தா பயம் வராது. கல்லீரல் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ கோபம் வராது. வந்தா வடிவேல் சொல்லுவோம், அதான் வராதுன்னு சொல்கிறல, ஏன் எதிர்பார்க்குறீங்க? வராது. ஞானிகள் ரிஷிகளுக்கெல்லாம் ஏன் கோபம் டென்ஷன் பயம் ஏன் வரல தெரியுங்களா? உடம்பு ஆரோக்கியம் வச்சிருப்பாங்க, எல்லா உறுப்பும் ஸ்ட்ராங்கா இருந்தா மன ரீதியான எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க மனசளவுல போய் எந்த காரணத்துக்காக கோவப்பட்டீங்களோ அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா கல்லீரல் குணப்படுறது ரொம்ப சுலபம். இங்க உங்க உடம்பு குணப்படுத்திட்டுனா ஏன் மத்தவங்களுக்கு கோவம் வருது? உங்களுக்கு அவங்கள போய் சரி பண்ண முடியுமா? ஒருத்தனை பார்த்து பயப்படுறத விட கிட்னி சரி பண்ணி வச்சுக்கோங்க, பயம் இருக்காது, சரியா போயிடும். அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க. நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் ஆரோக்கியமா இருந்தா எந்த தேவையில்லாத உணர்ச்சிகளும் வராது. இனிப்பு சாப்பிட்டா தான் இரைப்பை வேலை செய்யும், ஸ்டமக் வேலை செய்யணும், இரைப்பை வேலையே செய்யாது. சில பேர் பாருங்க வயிறு திம்முன்னு இருக்கும்பாங்க, ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் இனிப்பு எடுத்து வாயில போடுவாங்க, கொஞ்சம் கிளியர் ஆயிருமா சொல்லுவாங்க, இனிப்பு சாப்பிட்டா ஜீரணமாகன்னு. சக்கரை நோயை சாப்பிட மாட்டேங்க. ரெண்டாவது விஷயம் நான் பொதுவாக சொல்றேங்க, இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் இரைப்பை வேலை செய்யணும், வேலை செய்யாது. மைசூர் பாக் சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இருக்காது, இல்லை. சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இல்லை. வடை சாப்பிட்டா சுகர் ஏறுதா? ஏறல. ஆனால் ஒரு காமெடி தெரியுங்களா, இட்லியில மைசூர் பால என்ன சுகர் இருக்கோ அதோட அதிகமா இருக்குது. ஏன் ஏற மாட்டேங்குது? சப்பாத்தியில் அதிகமா இருக்கு. சில தமாசெல்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நார்த் இந்தியாவில் சப்பாத்தி சாப்பிட்றதுனால தான் சக்கரை நோய் வருது, எல்லாம் அரிசி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டருங்க. இங்க வந்து அரிசி சாப்பிட்ற நோய் சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க போய் பார்த்ததில்ல, போய் பாருங்க. சப்பாத்திலையும் சக்கரை தான் இருக்கு, அரிசியிலையும் சக்கரை தான் இருக்கு, இட்லிலையும் சக்கரை தான் இருக்கு. சக்கரைன்னு என்ன தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மைசூர் பாலும் சக்கரை. ஆனா மைசூர் பால் சாப்பிட்டா மட்டும் ஏங்க சுகர் ஏறும் தெரியுங்களா உங்களுக்கு? பாருங்க, சின்ன விஷயம் இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருந்து இனிப்பு சாப்பிடலாம். எவ்வளவு பெரிய சக்கரை நோய் இருந்தாலும் இப்ப இருந்து இனிப்பு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. இனிப்புக்கு சக்கரைக்கு சம்பந்தமே இல்லை. முதல்ல சக்கரை நோய்க்கு இனிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா மைசூர் படுத்து வாயில போடுறீங்களா? இந்த மைசூர் பால் இருக்கிற இனிப்பு நாக்கில் பட்டு நீங்க நினைக்கிற மாதிரி மைசூர் பால் இருக்கிற சக்கரை ஒன்றும் ரத்தத்தில் போய் கலக்கிறது இல்லை. மைசூர் பால் இருக்கிற இனிப்பு நாக்கில் பட்ட உடனே நாக்கு மண் சக்தியா மாத்தி உடம்புள்ள சப்ளை பண்ணுதா? இரைப்பை மண் சக்தி மூலமா வேலை செய்யற உறுப்பா? இனிப்பு கூட தான் இரைப்பை வேலை செய்யும். நீங்க இங்க மைசூர் பால் சாப்பிடும் பொழுது அதே செகண்ட்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னால சாப்பிட்ட இட்லி வடை போண்டா பொங்கல் வயிற்றுல இருக்கும்ல, இந்த இனிப்புங்கிற சுவை மூலமா கிடைச்ச சக்தி இரைப்பைய வேலை செய்ய வச்சு அந்த வடை போண்டால் இருக்கிற சர்க்கரை தூக்கி தான் உள்ள போட்டுருது. மைசூர் பால் சர்க்கரை உள்ள போறதில்லை. நாம என்ன பண்றோம்? இதுக்கு பயந்துட்டு மைசூர் பால் சாப்பிடாம இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, இனிப்பு சாப்பிட்டாதான் இரைப்பை வேலை செய்யும். யாரெல்லாம் சர்க்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடாம இருக்கிறீங்களோ என்ன தெரியுமா, இரைப்பை வேலை செய்யறதுக்கான கரண்டான இனிப்பே யாரு கொடுக்கலையோ, வடை போண்டா பஜ்ஜி ஆனியன் தோசை எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் சக்சஸ்ஃபுல்லா மலமா போயிட்டு இருக்கு, ரத்தமா மாறதே கிடையாது. இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் இரைப்பை வேலை செய்யுது, அதனால சுகர் ஏறுது. ஆனா ஏற்கனவே தப்பா சாப்பிட்டு வச்சிருக்கிறதுனால இனிப்பு சாப்பிட்ட உடனே கெட்ட சக்கரை உள்ள போய் இன்சுலின் கிடைக்காம பிரச்சனை வந்துருச்சு. இப்ப நாம தான் எப்படி சாப்பிடணும் கத்துக்க போறோம் இல்லையா? நாம சொல்ற மாதிரி டெக்னிக்ல சாப்பிட்டு நல்ல சர்க்கரையா மாத்தி இனிப்பு சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்ல சர்க்கரையா மாதிரி மலமா போயிடும். அதனால நம்ம டெக்னிக் கூட இனிப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல சர்க்கரையா மாறி ரத்தமா மாறும். சர்க்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் குணமாகும். இனிப்பு சாப்பிடலன்னா குணமே ஆகாது. எங்க வேணா போய்க்குங்க, எத்தனை வருஷம் தேடிக்குங்க. சரிங்க, எத்தனை வருஷம் சர்க்கரைக்கு இனிப்பு சாப்பிடாம இருந்தா குணமாகும்னு யாராவது கேட்டீங்களா? வாழ்க்கை ஃபுல்லா. எப்ப வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வேலையை செய்ய சொல்றாங்களோ தப்புன்னு அர்த்தம், என்னமோ வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் இனிப்பு தான் சாப்பிட்டு இருந்தாங்க, சக்கரை பொங்கல் டெய்லி சாப்பிடுவாங்க, ஒன்றும் வரல. இப்ப இனிப்பே சாப்பிட்றது இல்லை, சக்கரை நோய் வருது. எனக்கு ஒரு இட்லி கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், 300 சக்கரை ஏற்றி காமிக்கிறேங்க. இட்லியில் அவ்வளோ சக்கரை இருக்கும், 500 இருக்கும், சாப்பிட தெரியல, அது மலமா போயிட்டு இருக்கு.
சர்க்கரைன்னா என்னன்னு தெரியாம சர்க்கரை நோய்க்கு எல்லாம் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. இது தவறு. இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரை நோய் குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். காரம். காரம்ங்கிற சுவை நாக்கில் பட்டா காற்று சக்தியா மாறும். காற்று சக்தி மூலமா வேலை செய்யற உறுப்பு நுரையீரல், பெருங்குடல். வெளியுறுப்பு மூக்கு. இதுக்கான உணர்ச்சி துக்கம். துக்கத்துல மூச்சு பேச்சு அடைச்சு போயிட்டேன்னு சொல்றாங்களா, ஒரு நிமிஷம் அப்படி துக்கத்துல அப்படி நின்று போயிட்டேன்னு. துக்கம் வந்தா காற்று சக்தி காணாம போயிடும். மூக்கை பெருசு பண்ணி பார்த்தா நுரையீரல் மாதிரி இருக்கும், நுரையீரல குட்டி பண்ணி பார்த்தா மூக்கு மாதிரி இருக்கும். அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. யார் யார் மூக்குல பெரிய பெரிய கொப்பளமா புண்ணு வருதோ நுரையீரல பாதிப்பு இருந்தா மட்டும்தான் மூக்குல வரும். யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டாதான் மலச்சிக்கல் பாதிப்பு ஏற்படும். ஆளை விட்டு குட்டைட்டு கொசுவத்தி எல்லாம் வீட்டில் பற்ற வச்சு படுத்தீங்கன்னா நுரையீரல் கெட்டு போகுமா, அப்போ மலச்சிக்கல் இருக்கும். அதை விட்டு அங்கே போய் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்றும் நடக்காது. அதை நிறுத்தணும் முதல்ல. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங் இருக்கு, நெஞ்சு சளி இருக்குதோ மலச்சிக்கல் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். கண்ணை மூடி சொல்லிடலாம். யாருக்கெல்லாம் வீசிங் இருக்கு, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் குணப்படுத்தினா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். பெருங்குடல கழிவு தூக்கி வெளியே வீசினாதான் நுரையீரல் குணமாகும். அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. ஒரு நாள் இனிமா கொடுத்து பாருங்க. ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்க இனிமா கொடுத்து பாருங்க, கடுக்காப்பொடி சாப்பிட்டு பாருங்க, எதையாவது பண்ணி பேதியாக வைங்க. எப்ப நல்லா பேதி ஆகுதோ அன்னைக்கு உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் இருக்கா செக் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு நுரையீரலுக்கு பெருங்குடலுக்கு சம்பந்தம் இருக்கு. காரம் சாப்பிட்டாதான் நுரையீரல் வேலை செய்யும். யார் அதிகம் காரம் சாப்பிட்றீங்களோ, சில பேர் பாருங்க ரொம்ப சுடுதண்ணி மாதிரி இருப்பாங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பாருங்க ரொம்ப லேசியா இருப்பாங்க. காரம் நிறைய சாப்பிட்றவங்கள கையை ஓங்கி பாருங்க, அடிச்சிருவாங்க அவங்கள. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க அடிச்சு பாருங்க, சரி அப்புறம் அதுக்கு என்ன போ அப்படிம்பாங்க. ஸ்பீட் இருக்காது. நுரையீரல் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அவ்வளோ ஸ்பீட் இருக்கும். காலையில் 3 மணிக்கு மூச்சு வாங்குது, ஆஸ்மா வீசிங். மூச்சு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் மிளகு சாப்பிட சொல்லுவாங்க. காரம் குணப்படுத்துது. நல்லா மூச்சு வாங்குது, ஆஸ்மா வீசிங் இருக்கு, ஊரு எடுத்து நாக்க நக்கி பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா சுவைக்கும் ஒரு உறுப்புக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். அதுக்காக ஆஸ்மா வீசிங் வரும்போது நைட் எல்லாம் உட்காந்து ஊறுகாய் சாப்பிட்டு நோய் வந்து அப்புறம் எனக்கு கூடாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், காரத்துக்கும் நுரையீரலுக்கு சம்பந்தம் இருக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு நாள் சொல்லல, ஏன் முதலே சொல்லிடுறேன்னா ஒரு மீட்டிங் சொல்லி ஒருத்தர் சார் வாயெல்லாம் வலிக்குது, நைட்டு ஃபுல்லா ஊறுகாய் சாப்பிட்டேன் அப்படின்னு கண்ணில் தண்ணியோட வராரு. ஆஸ்மாக்கு ஊறுகாய் சாப்பிட்டா குணமாகும் சொல்லிட்டேன். குணமாகும் சொல்லிங்க, காரம் நுரையீரல் வேலை செய்யும், அவ்வளவுதாங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா யோசிச்சா தான் நோய் குணப்படுத்த முடியும். வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் இறந்துருவாங்க, அந்த துக்கத்திலே உட்கார்ந்தா ஆஸ்மா வீசிங் வந்துடும். வீட்டில் செக் பண்ணி பாருங்க, ஒரு துக்கம் வந்ததுன்னா போதும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். கசப்பு துவர்ப்புங்கிற சுவைக்குத்தான் நம்ம உடம்புல நெருப்பு சக்தி அதிகமாகும் கம்மியாகும். நெருப்பு சக்தி மூலமா வேலை செய்யற உறுப்பு இருதயம், இருதயத்தின் மேல் உறை, சிறுகுடல், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு. இங்கிலீஷ்ல ஹார்ட், பெரிகார்டியம், ஸ்மால் டெஸ்டைன், ட்ரிபிள் மெம்பர், 4 உறுப்பு வேலை செய்யும். நாக்கு நுரை இறுதிக்கு சம்பந்தம் இருக்கு. நாக்கும் இறுதியும் ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கும். சந்தோஷம் தான் உடம்புல நெருப்பு சக்தியை சாகடிக்கிற அரக்க. சில பேர் பாருங்க சந்தோஷத்தில் செத்து போயிடுவாங்க, இறுதி அடைச்சிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு மைக்கு பிடிச்சி பேசுங்கன்னா நெஞ்சு படப்படுக்குது இல்லைங்களா? நம்மளை பத்தி பெருமையா பேசும்போது, சர்டிஃபிகேட் வாங்கும்போது, மேடையில் பேசும்போதெல்லாம் ஏன் நெஞ்சு படப்படுக்குது? சந்தோஷம் உடம்புல இருக்க நெருப்பு சக்திக்கு அரக்க. அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வந்தாலும் இருதயம் பாதிக்கும். கோயில் திருவிழாவில் பாருங்க, பின்னால கொக்கி போட்டு தேர் எடுப்பாங்க, அளவு குத்துவாங்க, வேப்பிலை வச்சுட்டு இந்த தீச்செடியில் எடுப்பாங்க. அவங்கெல்லாம் பாருங்க வேப்பிலை சாப்பிடுவாங்க, எலுமிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க, 4 எலுமிச்சம்பழம் வாயில போட்டு தட்டி சாப்பிடுவாங்க. ஒன்றும் தெரியாது, கசப்பே தெரியாது. இப்போ யாராவது எலுமிச்சம் கொடுக்குற சாப்பிட முடியுமா? எவ்வளோ கசக்கும். அன்னைக்கு மட்டும் சாப்பிட்றீங்க பாருங்க. எதுக்கு சம்பந்தம் பாருங்க. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். உடம்புல எப்போ ஒரு வேதனையை பண்றீங்களோ செல் என்ன பண்ணும், அம்மா
என்ன யாரும் குத்திட்டாங்க காப்பாத்துங்க. இருதயம் பிபி அதிகம் பண்ணும், உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தி காணாம போகும். நாக்கு தான் டாக்டர் கண்டுபிடிச்சிருவாரு. எந்த சக்தி காணாம போகுதோ முதல்ல நாக்குக்கு தான் தெரியும். அவர் உடனே கசப்பு துறை கேட்பாரு. அப்ப எலுமிச்சை சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது. கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் மாசமா இருக்கும் போது எப்படி புளிப்பு சாப்பிட்டு ஒன்றும் தெரியலையோ, அதே மாதிரி உடம்புக்கு ஏதாவது வேதனை கொடுக்கும் பொழுது கசப்பு சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது. இருதயம் வேலை செய்யும். பாம்பு கடிச்ச விஷம் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுமா? ஒரே செகண்ட் எல்லா செல்லுக்குள்ளேயும் போனோம்னா எல்லா செல்லும் அம்மா அம்மா எனக்கு பிபி கூட என்ன காப்பாற்றணும் கேட்குமா? யாரெல்லாம் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ பாம்பு கடிச்சா அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும். ஏன்னா இறுதி கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. எல்லா செல்லும் ஒரே நேரத்தில் பிபி கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாம உயிர் போயிடும். ஆனால் பிபிக்கு மாத்திரை சாப்பிடாதவங்களுக்கு உயிர் போகுது. ஏன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு பிபி அதிகம் பண்ற அளவுக்கு உடம்புல நெருப்பு சக்தி இல்லை. ஏன் நெருப்பு சக்தி இல்லை? ஒன்று உழைக்கிறது இல்லை, 2 கசப்பு துருப்பு சாப்பிட்றதே இல்லை. சிறுநங்கா பெருநங்கா மூலிகை பாம்பு கடி கொடுப்பாங்க, கசப்பா இருக்கும். அந்த கசப்பு தான் பாம்பு வசத்தை எடுக்கும். பாம்பு கடிச்சுன்னு வேப்பிலை எடுத்து வாயில போட்டு சாப்பிடுங்க, கசப்பு தெரியாது. பாவக்காய் வாயில போடுங்க, பாவக்காய் கசக்காது. இப்ப பாவக்காய் கொடுத்து பாருங்க கசக்கும். பாம்பு கடிச்சுன்னு ஒரு முழு பாவக்காவை சாப்பிடுவீங்க, கசப்பு இருக்காது, பச்சையா. அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு பாம்பு கடிச்சா கூட ஆன்டிபயாட்டிக் கொடுன்னு கேட்கல, கசப்பு கொடுன்னு கேட்குது. நாக்கு தான் டாக்டர், சுவைதான் மருந்து. பாம்பு கடிச்சோன்னா வேப்பிலையும் பாவக்காவை சாப்பிடுங்க, கசப்பா இருக்கும், கசப்பு தெரியாது, சாப்பிட்டே இருங்க. எப்ப கசப்பு தெரியுதோ அப்ப என்ன அர்த்தம்? விஷம் முடிஞ்சிச்சு அர்த்தம். பயப்பட வேண்டாம். டாக்டர் தப்பா படிச்சுட்டு டோஸ் அதிகம் கம்மி கொடுப்பாரு. நாக்கு அப்படி இல்லை, எப்ப வேணுமோ கேட்பாரு, கேட்டு முடிச்சு தீந்தனும் நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கசப்பு சாப்பிட முடியாது. நீங்க உடனே பாம்பு கடிச்சோன்னு வேப்பிலை சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. அதுக்கு சொல்லணும்னா 2 விஷயங்க. கசப்பு கேட்கும், இன்னொன்று மனசுல பயம் இருக்கக்கூடாது. சில இடத்துல கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, அவர் வாட்டுக்கு வேலையை பண்ணிட்டே இருந்தாரு. 2 நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டு என்னது என்னமோ வெட்டுப்பட்டமா இருக்குன்னு பார்த்தோன்னா பாம்புன்னு நினைச்சு ஐயோ பாம்பு கடிச்சிட்டு இறந்து போயிடுவார். 2 நாளா ஏன் செத்து போகல? பயம் மனசுல இல்லை, அது வரைக்கும் உயிர் போகாது. பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா? கிட்னி தான் பாம்பு தூக்கி வெளியே வீசுற மெஷினு.